தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு இனிய சிறப்பான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். உடனுக்குடன் வானிலை தொடர்பான விவரங்களை பெற மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படியே கூடவே லைக்கும் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான தேதி பார்த்தீங்கன்னா நவம்பர் 9/11/2024 இருக்கிறது. நம்ம தமிழகத்தில் இன்றைய மழை வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவு தாங்க. அதாவது வட மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழைக்கு வாய்ப்புகள் கிடையாது. டெல்டா மாவட்டங்களுக்கு வேணால் இன்றைக்கி மதியம் வெப்பநிலை உயர்ந்த பிறகு தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மேகங்கள் அதிக அளவில் திரண்டு வரும். மிதமான மழை முதல் ஒரு சில இடங்களில் சற்று கனமழை வரைக்கும் இன்றைக்கி பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பரவலாக கிடையாது. ஆனால் பரவலாக மேகங்கள் உருவாகும். டெல்டா மாவட்டங்களில் மதியம் ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு மேலே அதிக அளவில் மேகங்கள் உற்பத்தி திரண்டு வரும். மழை வருவது போல ஒரு அமைப்பை கொடுக்கும். ஆனால் குளிர்காற்று அதிக அளவில் இன்றைக்கி நுழைந்து வருகிறது. ஸோ இதனால் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கி பரவலாக மழை கிடையாது. மிதமான மழை முதல் சற்று கனமழை வரைக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் தெரிகிறது டெல்டா மாவட்டங்களுக்கு. அதே போல் தென் மாவட்டங்களுக்கும் மிதமான மழை முதல் சற்று கனமழை வரைக்கும் ஆங்காங்கே பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. மேற்கு மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு கிடையாது இன்றைக்கி. அதாவது நான் சொல்கிறது இன்றைக்கி மட்டும்தான். அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழை பெய்யும். கனமழை, மிக கனமழை தமிழகம் எங்கும் கண்டிப்பாக கொட்டித்திருக்கும். அதிகமான மழைப்பொழிவு நவம்பர் 10ஆம் தேதிக்கு மேலே காத்திருக்கிறது. அது எந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது. மழைப்பொழிவு இருக்குது, அது எந்த ஒரு மாற்றும் கிடையாது. இன்றைக்கி குளிர்காற்று வட இந்தியாவிலிருந்து நேரடியாக வட மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் நுழைந்து வருகிறது. அதிகமான குளிர்காற்று காலை 7 மணிக்கே தென்றல் காற்று வலுவாக வீச தொடங்கியிருக்கிறது. ஸோ இதனால் மேகங்கள் உருவாகும். வெப்பநிலை இதமான ஒரு வெப்பமாக இருக்கும். குளிர்காற்று சற்று அதிகமாக காணப்படும். மழை பொழிவு மட்டும் மிக 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 குறைந்து காணப்படும். எப்போ சார் மழை பெய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய நவம்பர் 11, அதாவது நவம்பர் 11, நவம்பர் 12, 13, 14, 17ஆம் தேதி வரைக்கும், அதாவது நாளை மறுநாள் நவம்பர் 10ஆம் தேதிக்கு மேலே படிப்படியாக அந்த சிஸ்டம் தமிழகம் நோக்கி நெருங்கி வரும். அதாவது இப்போ சென்னையிலேருந்து இன்னும் தென்கிழக்கே கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் அப்பால் தான் இருக்குது. சென்னை இன்னும் நெருங்கலை. அதாவது டெல்டா மாவட்டங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அது 400 கிலோமீட்டர் அப்பால் தான் இருக்குது தொலைவு. இன்னும் அது நெருக்கமாக 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் இன்னும் நெருக்கமாக வரணும். அது கண்டிப்பாக நவம்பர் 10ஆம் தேதிக்கு மேலே தமிழகம் நோக்கி தான் கண்டிப்பாக வரணும். தமிழகம் நோக்கி தமிழகத்தை மிக அருகே அமைந்து கொண்டு நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும். நேற்றை கூட பார்த்தீங்கன்னா இலங்கையில் அதிகமான ஒரு மழைப்பொழிவு நேற்று காலை முதல் வட இலங்கையை தொடங்கி இரவு வரைக்கும் வட இலங்கை, தெற்கு இலங்கையில் பரவலாகவே கனமழை, மிக கனமழை, சில இடங்களில் அதிக கனமழை 30 சென்டிமீட்டர் மேலே கூட மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த அளவிற்கு மழை நேற்று இலங்கையை மையமாக வைத்து பெய்திருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த சிஸ்டம் இலங்கை அருகே நேற்று வந்தது. இலங்கைக்கு நேர்கிழக்கு கிட்டத்தட்ட ஒரு 100-200 கிலோமீட்டர் அப்பால் தான் மையம் கொண்டிருந்தது. ஸோ இதனால் அந்த வெளிச்சுற்று காற்று, ஈரப்பகுதி மிகுந்த காற்று நேற்று இந்த இந்திய பெருங்கல் காற்று எல்லாமே நேற்று இலங்கையில் குவிக்கப்பட்டது. ஸோ இதனால் அதிகமான ஒரு மழைப்பொழிவு நேற்று இலங்கையை சந்தித்தது. அந்த சிஸ்டம் தமிழகம் நோக்கி நவம்பர் 10ஆம் தேதிக்கு மேலே வரும். அதே போல் மழைப்பொழிவு நவம்பர் 10ஆம் தேதிக்கு மேலே தமிழ்நாட்டிற்கும் தொடங்கும். எனவே அந்த சிஸ்டம் இன்னும் தொலைவில் தான் இருக்குது. நெருங்கினா இன்னும் மழை கொடுத்துருக்கும். இன்னும் தொலைவில் இருப்பதனால நமக்கு ஒரு பிரச்சனை, மழை இல்லாமல் இருக்குது. இருந்தாலும் கவலைப்படாதீங்க. குளிர்காற்று, பனிப்பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் காணப்படும். இன்றைக்கும் நாளைக்கு சற்று அதிகமாக காணப்பட்டாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த சிஸ்டம் நெருங்கும் பொழுது மழைப்பொழிவு விட்டு தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது நவம்பர் 11ஆம் தேதி முதல் நவம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் ஒரு நாள் முழுவதும் விட்டு தொடர்ந்து மழைப்பொழிவு பெஞ்சிக்கிட்டே இருக்கும். எனவே கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நல்ல மழை பெய்யும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி போகட்டும், இன்றைக்கி விட்டுருங்க. இன்றைக்கி வட மாவட்டங்களுக்கு, டெல்டா மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு கிடையாது. டெல்டா மாவட்டங்கள் மேகங்கள் உருவாகும் நம்ம சொல்லியிருக்கோம். மிதமான மழை முதல் சற்று கனமழை வரைக்கும் பெய்யும். அங்கங்கே பரவலாம் கிடையாது. பரவலாக எல்லா இடங்களுக்கும் மேகங்கள் வேணால் உருவாகலாம். மேகங்கள் உருவாகும், ஒரு அழகான காட்சி கொடுக்கும். ஆனால் மழைப்பொழிவு, பரவலான மழைப்பொழிவு அப்படிங்கிறது நவம்பர் நாளை மறுநாளிலிருந்து தான் தொடங்குகிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், பழவேற்காடு, பொன்னேரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம், செங்கல்பட்டு மற்றும் வட கடலோர மாவட்டம், வட உள் மாவட்டங்களுக்கு
நவம்பர் 10ஆம் தேதிக்கு மேலே மிக கனமழை எச்சரிக்கை இருக்கிறது. வட மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை இருக்குது. சென்னைக்கெல்லாம் மிக கனமழை கண்டிப்பாக பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்களிலும் மிக கனமழை பதிவாகும். மேலும் மதுரை, சிவகங்கை, காரைக்குடி, கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம், தென் கடலோர மாவட்டம், தென் உள் மாவட்டம், தென் மாவட்டங்கள் முழுவதுமே நவம்பர் 10ஆம் தேதிக்கு மேலே மிகவும் சிறப்பான மழைப்பொழிவு பரவலாக காத்திருக்கிறது. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மேற்கு மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை வருங்க. மேற்கு மாவட்டங்களுக்கும் நவம்பர் 10ஆம் தேதிக்கு மேலே தான் மழை வரும். இன்றைக்கி எதிர்பார்க்காதீங்க. நாளைக்கு கூட கொஞ்சம் விட்டுருங்க. நாளைக்கும் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நவம்பர் 11 நவம்பர் 11 டு 17 இந்த தேதிக்குள்ளே கண்டிப்பாக மழை பெய்யும். கண்டிப்பாக அதிகமான மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் பதிவாகும். நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும். மழை பெய்யும் பொழுது இடி மின்னலும் பதிவாகும். இப்போ குளிர்காற்று இன்றும் நாளையும் குளிர்காற்று வலுவாக வீசும். காலை, மாலை, இரவு என நான் தொடர்ந்து வீசிக்கிட்டே இருக்கும் தென்றல் காற்று. கடலோர மாவட்டங்களுக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கடல் காற்று, அதாவது குளிர்காற்று வலுவாக வீசும். வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய காற்று. இந்த சிஸ்டம் தமிழ்நாட்டை எப்போ நெருங்குன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 11, 12, 13, குறிப்பாக நவம்பர் 12, 13, 14, 15 தேதி மையமாக வைத்து மிக நெருக்கமாக அமைஞ்சு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். டெல்டா மாவட்டம், வட மாவட்டங்களுக்கு அதிகமான மழைப்பொழிவு இந்த சுற்றில் கொடுக்கும். அதேபோல் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கடலோரம் மழை தொடங்கி மேற்கு கேரளா வரைக்கும் போகும். கடலோரம் ஒரு மழை பெய்ய தொடங்குது அப்படின்னா அந்த காற்று என்ன பண்ணுவோம், மேற்கு நோக்கி குவிக்கப்படும். மேற்கு நோக்கி அப்படியே இப்போ கடலூர் ஒரு மழை பெய்யுது அப்படின்னா அப்படியே கடலூர், சிதம்பரம், சீர்காழி மற்றும் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி இன்னும் மேற்கு போய் இறுதியாக கேரளா வரைக்கும் போகும். எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு இருக்கிறது. இன்றும் நாளை மட்டும் மிக மிக மழைப்பொழிவு குறைந்து காணப்படும். குளிர்காற்று அதிகமாக காணப்படும். பனிப்பொழிவும் லேசான ஒரு பனிப்பொழிவு கண்டிப்பாக இருக்கும். அடுத்தடுத்த சிஸ்டங்கள் நம்ம தமிழகம் நோக்கி வர இருக்கிறது. நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும். வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் மற்றும் அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் நாளை மறுநாள் முதல் படிப்படியாக அந்த சுழற்சி நெருங்க மழைப்பொழிவு தீவிரம் அறிந்து கொண்டே இருக்கும். இந்த சுற்று மழைப்பொழிவு நாளை மறுநாள் தொடங்கி நவம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும். எனவே வரக்கூடிய அடுத்த வாரம் முழுவதுமே நல்ல மழை இருக்குது. அதாவது திங்கட்கிழமை அந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு பரவலாக தமிழகமெங்கும் மழைப்பொழிவு பதிவாகிக்கிட்டே இருக்கும். சில இடங்களில் பல்வேறு இடங்களில் மிக கனமழையும் 20 சென்டிமீட்டர் மேலே கண்டிப்பாக பதிவாகும். நன்றிங்க. இதில் குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மிக கனமழை எச்சரிக்கை இருக்குது. கண்டிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு மிக கனமழை கண்டிப்பாக பதிவாகும். நன்றிங்க.